எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி என்னவாயிருச்சுன்னு பாருங்கன்றாரு. தன்னை ஒரு மூன்றாவது எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு இமேஜ் கொண்டு வராரு. எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்றது? ஒரு எம்ஜிஆர் தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு எம்ஜிஆர் தான். இன்னைக்கு அவருடைய புரட்சி தலைவருடைய கட்சி இருக்கும்போது நான் தான் அது வாரிசுன்னு எல்லாரும் சொல்லாங்க. எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமுகங்கள் பூராமே எல்லாரும் தான் சொல்கிறாங்க. விசால் அடுத்தா விசால் சொன்னார், டி ராஜேந்திர சொன்னார், பாக்கியராஜ் சொன்னார். ஏன் நம்முடைய சிம்மக்குரன் சுவாஜி கணேசனே சொன்னார், அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னார். யார் இருந்தாலும் எல்லாரும் அப்படி தான். ஏன் நம்முடைய தமிழகத்துடைய இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினே என்ன சொன்னார், எங்கள் பெரியப்பா அப்படின்னார். ஆக எம்ஜிஆரை எல்லாரும் கொண்டாடலாம். ஆனால் கேப்டன் நம்முடைய மறைந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு எம்ஜிஆரோட அவரே சொன்னார், நான் புரட்சி தலைவருடைய ரசிகன், புரட்சி தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கியிருக்கேன்னு கூட சொன்னார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒன்று தான், அவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் எழுச்சியாக இன்றைக்கி மிகப்பெரிய மூன்றாம் தலைமுறை இன்றைக்கி எழுச்சி பெற்றிருக்கிறது. திடீர் சாம்பார், திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்றைக்கி விஜய் எடுத்த உடனே இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க, ஏப்பா தம்பி ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க, அப்பா நீங்கள் ஏதாச்சும் படத்தில் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான். என்ன மாதிரி கதாவசனம் என்ன மாதிரி உனக்கு வேஷம் வேணும்டா? சிரிப்பு நடிகரா? காதல் படம் நீங்களே சொல்கிறீங்க, எங்களை காட்டில் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கு. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவான், இது ஒரு நகைச்சுவை நடிகர் இல்லை துணை நடிகர் அப்படி கேட்டுகிட்டே வரும். நோ ஒரு வில்லனப்பா, நோ ஸ்ட்ரெயிட்டாக கதாநாயகன் தான். அது மாதிரி நம்ம விஜய் அடுத்தது இப்போ அவர் கதாநாயகனாக இருக்கார். அது மாதிரி அவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் அவர் ஒப்பிடுவதே தவறு. அவர் பேரறிஞர் அண்ணா இருக்கான்னா தந்தை பெரியாரிடம் பாடம் படித்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவிடம் பாடம் படித்தவர். அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். பன்னாடுங்காலம் 52 சேர்ந்து அப்போல்லாம் கட்சி திமுக தேர்தலே போட்டியிட நிலை இருந்தது. அப்போவே சேர்ந்து அந்த கட்சிக்காக பாடுபட்டவர். அப்புறம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் அவர் இருந்தார். அவர் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி மேல் வெற்றி குவித்தது. அண்ணா அவர்களே 67 மந்திரி சபையினுடைய லிஸ்ட்டை கொடுத்து என் தம்பிகிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க, அவருக்கு சரியாக இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள், அவர் சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அங்கே அனுப்பிச்சி விட்டார். ஆக அப்படியே அவர் படிப்படியாக வந்தார். ஆனால் விஜய் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.